ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஆர்கே சேனல். நான் உங்கள் ஆர்கேஷ். இன்றைக்கி வந்து லா ஆஃப் மோஷனில் செகண்ட் பார்ட் பார்க்கலாம். செகண்ட் பார்ட் பார்த்திங்கன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், மொமெண்டம் ஆஃப் தி கப்பிள், இம்பல்ஸ், வெயிட், மாஸ் 5 டாபிக்ஸ் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பற்றி பார்க்கலாம். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்: when several force act simultaneously on the same body, then the combined effect of multiple force can be represented by a single force as resultant. அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டில் செவரல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இது வந்து F1, F2, இது வந்து F, இது F3. இந்த Fங்கிறது வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் F வந்து இந்த 3 ஃபோர்ஸை கம்பைன் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு தான் சொல்ல வராங்க. இதுதான் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அடுத்து வந்து மொமெண்ட் ஆஃப் கப்பிள். மொமெண்ட் ஆஃப் தி கப்பிள் இஸ் மெஷர்ட் பை தி ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் தி ஃபோர்ஸ் அண்ட் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் 2 ஃபோர்ஸஸ். அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து கப்பிள்னா என்னென்னு பார்க்கலாம். கப்பிள்னா 2 டிஃப்ரெண்ட்டான ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா கப்புள்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு கார் ஸ்டியரிங் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் என் கார் ஸ்டியரிங் எடுத்துக்கிட்டேன். கார் ஸ்டியரிங் பார்த்திங்கன்னா லெஃப்ட் டு நான் ரைட் மூவ் பண்ணும்போது ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும், ரைட் டு லெஃப்ட் மூவ் பண்ணும்போது ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். இதுதான் வந்து ஒரு ஆப்ஜெக்டில் 2 டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் மீட் ஆச்சுன்னா மொமெண்டம் ஆஃப் கப்பிள்னு சொல்லுவோம். இது இந்த கப்பிள் பார்த்திங்கன்னா எப்பயுமே சர்க்கிளில் தான் இருக்கும். சர்க்கிளில் ரொட்டேஷன் மூமெண்ட்டில் தான் இருக்கும். இந்த ரொட்டேஷனும் பார்த்திங்கன்னா ஒன்று ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும் அல்லது வந்து கிளாக் வைஸ் மூமெண்ட்டில் இருக்கும். அடுத்ததுக்கு ஃபார்முலா டெரிவேஷன் பார்த்திங்கன்னா moment of couple equal to force into distance. இங்கே வந்து நம்ம டிஸ்டன்ஸுக்கு உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இங்கே டிஸ்டன்ஸுக்கு டி தானே எடுப்பாங்க, ஏன் எஸ் எடுத்துருக்குறாங்கன்ட்டு. இங்கே வந்து எஸ்ஸுங்கிறது வந்து உங்கள் ரீடரில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இந்த டிஸ்டன்ஸுக்கு வந்து டின்னு டினோட் பண்ணலாம், ஆர்னு பண்ணலாம், எஸ்ன்னு பண்ணலாம். எது எடுத்தாலும் டிஸ்டன்ஸ் தான் குறிக்கும். இப்போ ரீடரில் எஸ் கொடுத்துருக்கனால தான் நான் இதை எடுத்துருக்கிறேன். அடுத்து இந்த ஃபார்முலா எப்படி ட்ரைவ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இங்கே அவங்களே கொடுத்துருக்குறாங்க ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் தி ஃபோர்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 ஃபோர்ஸில் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிற 2 ஃபோர்ஸுக்கு வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுத்தால் தான், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறது தான் மொமெண்ட் ஆஃப் கப்பிள்னு சொல்லுவோம். இந்த மொமெண்ட் ஆஃப் கப்பிளுக்கு யூனிட் பார்த்திங்கன்னா நியூட்டன் மீட்டர். இந்த நியூட்டன் வந்து எஃப் ஃபோர்ஸோட யூனிட், இந்த மீட்டர் எம் டிஸ்டன்ஸோட யூனிட். இதுதான் வந்து மொமெண்ட் ஆஃப் கப்பிள். அடுத்து வந்து இம்பல்ஸ் பார்க்கலாம். இம்பல்ஸ்: when a force F acts on a body for a period of time t, then the product of force and time is known as impulse. இம்பல்ஸ்னால் ஒரு பாடியில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எவ்வளோ பீரியட் ஆஃப் டைமுக்குள்ளே ஹிட் ஆகுதோ அதை கால்குலேட் பண்ணுறத வந்து இம்பல்ஸுன்னு சொல்லுவோம். இதுக்கு எப்படி ஃபார்முலா டிரைவ் பண்ணலான்னா,
இம்பல்ஸ் நம்ம எப்பயுமே ஃபிசிக்ஸை பொறுத்தவரை ஜேங்கிற லெட்டரில் தான் குறிப்போம். அப்போ வந்து இம்பல்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் எஃப் இன்டு டைம் டி. ஜேங்கிறது வந்து இம்பல்ஸ், எஃப்ங்கிறது ஃபோர்ஸ், டிங்கிறது டைம். இம்பல்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எவ்வளோ பீரியடுக்குள்ளே வருதோ அதை கால்குலேட் பண்ணுறது இம்பல்ஸ். இம்பல்ஸ்க்கான யூனிட் பார்த்திங்கன்னா நியூட்டன் செகண்ட். இந்த என்னங்கிற இந்த நியூட்டன் வந்து ஃபோர்ஸ் எஃபோட யூனிட், செகண்ட் எஸ்ஸுங்கிறது வந்து டைமோட யூனிட். அதான் வந்து இம்பல்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து வெயிட் பார்க்கலாம். weight is equal to gravitational force. Also weight W equal to mass into acceleration due to gravity. W equal to mg. weight ன்னு பார்த்தீங்கன்னாவே force depend upon the surface of the object. ஒரு ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஃபோர்ஸை தான் நம்ம வந்து வெயிட்டுன்னு சொல்லுவோம். இந்த வெயிட்டுக்கு யூனிட் பார்த்திங்கன்னா W ஈக்குவல் டு mg. இது எப்படி வந்துச்சுன்னா மாஸ் இன்ட்டு அல்சரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆப்ஜெக்டோட மாஸ் எவ்வளோ, அதுக்கிட்ட இருக்கிற கிராவிட்டி எவ்வளோங்கிற கால்குலேட் பண்ணுறதா வந்து வெயிட். அடுத்து வந்து மாஸ் பார்க்கலாம். Mass of a body is defined as the quantity of matter contained in the body. Its SI unit is kilogram kg. மாஸுங்கிறது வந்து குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெயின் இன் தி பாடி. ஒரு பாடியில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டெயின் ஆகிருக்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் வந்து மாஸ். மாஸோட யூனிட் பார்த்திங்கன்னா வந்து கேஜி. மாஸ் எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இந்த மாஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எர்த்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே தான் வந்து நம்ம எந்த பிளானட் போனாலும் அதே இதில் தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வெயிட் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஏன் வெயிட் சேஞ்சஸ் ஆகுதுன்னா, நம்ம ஒரு வேளை இந்த எர்த்து சென்டர் பார்த்திங்கன்னா 0 கிராவிட்டியில் இருக்கும், அதுக்கு அப்பர் போனாலும் நம்மளுக்கு வந்து வெயிட்டு லெஸ் ஆகும், டெப்த்தில் போனாலும் வெயிட்டு லெஸ் ஆகும். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும்